சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பணமழையில் நனைய தயாராகும் விருச்சிக ராசி. குரு பயிற்சி பலன்கள். இப்போ குரு பயிற்சி 14/5/2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு அப்படின்னா, இப்போ எல்லாருமே சொல்கிறது ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டார். ஆனால் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் 8ல் குரு மறைஞ்சிருந்தாருன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். தனஸ்தானத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய யோகம், ராஜ யோகம். வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு, தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த பார்வை 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பணமழையில் நனைய போகிறீங்க. பணம் கொட்ட போகுது. நீங்கள் எத்தனையோ முறை எவ்வளவோ முயற்சி செஞ்சு கிடைக்காத பணம் இந்த முறை ரொம்ப சுலபமாக ஈஸியாக கிடைக்கும். காரணம் குரு பகவானோட பார்வை பலன். குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. கோடி நன்மை தான் நிஜமாவே. இந்த விருச்சிக ராசிக்கு கோடிக்கணக்கில் பணம் சேரப்போகுது. அது நன்மையை கொடுக்க போகுது. அதனால தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னாங்க. இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறதுல குரு தன் வீட்டை பார்க்கும்போது இன்னும் பலம் அதிகம். அதுவும் விருச்சிக ராசிக்கு தனஸ்தானமாக இருக்கிறது குரு பகவானுடைய தனுசு. அந்த வீட்டையே குரு பகவான் தனது சப்தம பார்வை 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. அப்போ இந்த பணமழையில் நினைகிறது உறுதியாயிடுச்சு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பாருங்களேன், கூட இருக்கவன் தான் எதிரியாக இருப்பான். அதுவும் இதில் விருச்சிக ராசிக்காரங்களாக பழகி இருந்தாங்கன்னா அவங்க தான் ரொம்ப எதிரியாக இருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாது. இது ஒரு புது விஷயந்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் தான் எதிரியாக இருப்பான். ஏன் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் இந்த விருச்சிக ராசி இன்னொரு ராசி, விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் இன்னொரு வீட்டுக்கு அதிபதியாக கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இன்னொரு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். அப்போ விருச்சிக ராசிக்கெல்லாம் பாருங்களேன், இன்னொரு விருச்சிக ராசி தான் எதிரியாகவே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட இருக்கவன் தான் எதிரியாக இருப்பான் எப்போவுமே. அதுவும் கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது கூட யார் வேணாலும் இருக்கலாம். நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அதே போல் சகோதரர் இருக்கலாம். இது எல்லாமே விருச்சிக ராசிக்கு எதிரியாக வரும். கூட யாரை வச்சுருந்தாலும் விருச்சிக ராசிக்கு எதிரியாக தான் அமைவாங்க. இது விருச்சிக ராசிக்கு உள்ள பலன். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி, செவ்வாய் வீடு. அதே செவ்வாய் விருச்சிக ராசிக்கு எனிமையாக மாறும். இன்னொரு விருச்சிக ராசி மேசம் இருக்கே, அதுக்கு விருச்சிகம் தடை தாமதத்தை தான் கொடுக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் தன்னுடைய இன்னொரு வீடான செவ்வாய் வீடு எதிரி வீடாக மாறும். அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம்பாங்க. கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரியை சொல்லக்கூடிய இடம். இது விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருந்தும். விருச்சிக ராசிக்கெல்லாம் இந்த ஒரு பலன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு வார்த்தைகள் தெரியலை. அதனால நான் பலன்னு சொல்லிட்டேன். இந்த பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கவனித்து பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் எதிரிக அமைகிறானுங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் விருச்சிக ராசிக்கு நான் கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கேன். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுல ஒரு பலமான எதிரியாக தான் இருப்பாங்க. இந்த பலம் விருச்சிக ராசிக்கே இருக்கும். ஆனால் அதே எதிரிக்கும் அதே பலம் தான் இருக்கும். செவ்வாய்க்கு எவ்வளோ பலம் உள்ள கிரகம்பம், பலம் பொருந்திய கிரகங்கம், வலிமை அப்படின்னாவே செவ்வாய் தான். ஆனால் செவ்வாய்க்கு எதிரின்னு பார்க்குற இடத்துக்கும் செவ்வாய் தான் வருவார் பாருங்க. அப்போ வலிமை மிகுந்த எதிரியாக தான் இருப்பாங்க. வலிமை தான். அப்போ போராட்டங்கிறது அதிகமாக இருக்கும். செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கும்போது எதிரிகளும் பலமாக தான் இருப்பாங்க.
இப்போ இந்த குரு பயிற்சியில் வந்து செவ்வாய் எப்படி அந்த விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் கொடுக்க போகுதுன்னா, இதுவரையும் ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாரு. ஆனால் பலவித கிரக சஞ்சாரம் சரியில்லாததுனால விருச்சிக ராசிக்கு சரியாக அமையாமல் இருந்திருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஜாதகம் பலமான ஜாதகம், திசா புத்தி நல்ல திசா புத்தி, அதே போல் அந்த கிரக இயக்கங்களை செய்ய தெரிஞ்சவங்க விருச்சிக ராசியில் இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் வந்து கேது உச்சம் பெறுவார். ஞான நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஞானம் தன்னால் வரும். அதனால அவங்க எந்த நிலையை சமாளிச்சிருவாங்க. அரசனே வந்து அவங்க எதிரில் நின்று அவங்கள வணங்குற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு சொன்னது வந்து விருச்சிக ராசியை வச்சு சொன்னது தான். விருச்சிக ராசியில் உள்ள கேது வந்து அவ்வளோ பலமானவர், உச்சம் அந்த இடத்துல. அதனால விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை நிலை சரியாக அமையலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் நம்ம விருச்சிக ராசிக்கு வந்து எப்பவும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். மற்றபடி விருச்சிக ராசிலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க, மிக உயர்ந்த பதவியிலையும் இருக்காங்க, நல்ல நிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலை வந்து இப்போ திரும்ப குரு பயிற்சியில் கிடைக்குது. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு குரு தன்னுடைய 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அவருடைய 3 பார்வையில் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான துலாமில் வருது. 7ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வருது. இதுக்கு அடுத்து அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது. இதில் இந்த 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அது இருந்தால் தான் எல்லாமே செய்யலாமே. பணம் தான் 10 செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ நீங்கள் 10 செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் பணம் தேவைப்படும். பணம் வந்து இருக்கும்போது எல்லா விஷயமும் சரியாகுது. அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி தொழில் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது ஏதோ ஒரு பணத்தை தேடி ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பணம் உங்களை தேடி வர மாதிரி உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை ஈஸியாக கிடைக்கும். அதே போல் ஒரு தொழில் செய்ய போனீங்கன்னா அந்த தொழில் நீங்கள் நினைக்கிறதோட ஈஸியாக அமையும். வாடிக்கையாளர் அதிகம் கிடைப்பாங்க. அதில் கஷ்டம் இருக்காது. ஆனால் வருமானம் ஈஸியாக வந்துகிட்ருக்கும். அதே போல் இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மிகப்பெரிய அளவுக்கு குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வரவு, புதிய ஆட்கள் வீட்டில் சேருவாங்க. இப்போ கல்யாணம் ஆகாத பையன் இருந்தாருன்னா பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆகி புது பொண்ணு வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க. சிலருக்கு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். மருமகனாக ஒரு புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். இது போல் திருமண உறவுகள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு வீடு, இடம், நிலம். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பணமும் கிடச்சி வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்குறாரு. மேலும் வாகன யோகத்தையும் கொடுக்குறாரு. வாகனங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அயன சயன சுகசானத்தை பார்க்குறதுனால நல்ல தூக்கம் வரும், நல்ல ஓய்வு கிடைக்கும், நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது 8ல் குரு மறைகிறாருங்கிறது மட்டும் குறையா நினைக்கக்கூடாது. அவருடைய பார்வைக்கு தான் பலன். குரு எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வையினால் பலன்களை சுபமாக்குவார். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் ஒரு மிக மிக சுப காரியங்களை வந்து விருச்சிக ராசிக்கு செய்கிறது குரு பகவான் தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு வந்து எப்போவுமே நல்ல பார்வையில் அமைஞ்சிட்டாருன்னா மிக யோக பலன்களை தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க. அது உண்மைதான். ஏன்னா
செவ்வாய்ங்கிறது கோபம். ஆனால் அவங்களுக்கு வாக்குஸ்தானமாக அமைஞ்சிருக்கிறது பாருங்கள் குரு. மற்றவங்களுக்கு அறிவுரை, அதே போல் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது. ஏன்னா குரு வந்து வழிகாட்டக்கூடியவர், மற்றவங்களுக்கு அவங்களுடைய அறியாமையை போக்கக்கூடியவர். அதே போல் 5ஆம் வீட்டுக்கும் குரு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை சொல்கிறது. அதே போல் அந்த 5ஆம் இடங்கிறது ஆழ்மன அறிவையும் சொல்லக்கூடியது. அவங்க ஆழ்மன அறிவிலேயே வந்து எப்போவுமே ஒரு குருத்தன்மை இருக்கும். அப்போ அவங்க வந்து தீய பழக்க வழக்கம் இருக்காது, நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். அதே சமயத்தில் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். நல்ல மனிதர்களோட பழகணும்னு நினைப்பாங்க, நல்லதை பேசணும்னு நினைப்பாங்க, நல்லதை கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நல்லதையே யோசிக்கிறது தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இயற்கை குணமாக இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணமுடை வந்து பல வழியில் வந்திருக்கும். போன தடவை 7ல் இருந்தாலும் கடன் பிரச்சனை வந்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக கடன் வந்திருக்கும். நோய் இல்லைன்னா நோயில் கடன் வந்து அதிக செலவாயிருக்கும். இல்லைன்னா அந்த எதிரிகள் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பு வழக்குன்னு அதில் வந்து விரயமாயிருக்கும். 7ல் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்தோட விரயத்தை வந்து குரு காமிச்சிருப்பார் அந்த இடத்துல. இந்த இதில் தப்பிச்சவங்க குருவோட நல்ல குருவோட நல்ல தன்மையை அமைஞ்சு நல்ல ஜாதகம் அமைஞ்சிருந்தால் அவ்வளவு அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காது. மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை வந்து 7ஆம் பார்வையாக இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்தோட விரயங்களை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கடன் தான் பெரிய தொல்லையாக கொடுத்துருக்கோம். கடன் பிரச்சனை, கடனால் வந்து இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளியூர், சில பேருக்கு ஃபோனை கட் பண்ணது, அதே போல் கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு வம்பு இதெல்லாம் சந்திச்சிருக்கவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இந்த தடவை குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த பண விஷயங்களில் அதே மாதிரி எல்லை கடந்த பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த தடவை உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் சொன்னதை வந்து நிறைவேற்றக்கூடிய நிலை இருக்கும். என்ன எது இருந்தாலும் குரு பகவான் தனது 7வது பார்வையாக 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பணம் வந்துட்டால் பத்தும் செய்யலாங்கிற மாதிரி பணமழையில் நனைய போகிற விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா குரு பயிற்சியில் மிகப்பெரிய அளவுக்கு பணமழையில் நனைகிறது விருச்சிக ராசிக்காரங்க தான். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.